மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. மல்லி, மல்லி ஒண்ணுதாம்மா, வா. எப்படியெல்லாம் நீ அவளை பாத்துக்கிட்ட? உன்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாளே அவ. லாக்அப்ல இருக்கணும்னு விதி இருந்தா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு. சரி, உனக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்களா? சாப்பிடுற மனநிலைமையிலயா நான் இருக்கேன். வெண்பாவை பாத்தீங்களா? அவ சாப்பிட்டாளா என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் விஜய் பாத்துப்பாமா. என்னாலயே உன்னை இப்படி பார்க்க முடியல. விஜய் எப்படி பாப்பான் உன்னை? பாவிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களே. அவங்க அப்படித்தானே செய்வாங்க. அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவரு மல்லி, என்ன சொல்ற நீ? விஜய் என்ன சொன்ன உன்ன? அவன் ஏதாவது தப்பா சொன்னா உன்ன? சொல்லுமா. நீ ஒரு வேளை தள்ளி விட்டுட்டியான்னு கேட்டாருன்னு எனக்கு உயிரே போயிடுச்சுன்னு. அப்படிலாம் சொல்லாதம்மா. விஜய் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டான். விஜய பத்தி எனக்கு தெரியாதா? விஜய் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பத்தி தான் எனக்கு தெரியாதா? அவன் வேற எதுக்காவது கேட்டிருப்பான். நீ ஏன் அவனை அப்படி நினைச்சுக்கிட்ட மல்லி? என்ன இருந்தாலும் என்ன அவர் அப்படி கேட்டிருக்க கூடாதுன்னு. இங்க பாரு மல்லி, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு தப்பான நோக்கத்தோட விஜய் உன்னை அப்படி கேட்டிருக்க மாட்டான். இப்ப கூட அவனை இங்க வரவிடாம அவனை தடுத்து வச்சுட்டாங்க. அங்க போனா என் அக்காவையும் வெண்பாவையும் மறந்துருன்னு அந்த நிஷா மிரட்டுறா. அப்ப கூட விஜய் வேகமா எனக்கு போன் பண்ணி என்ன உடனே லாயரோட அனுப்பிச்சு வச்சாமா. அவனுக்கு உன் மேல இருக்கிற பிரியத்தை தயவு செஞ்சு சந்தேகப்படாத. அவன் கேட்டுட்டானேன்னு நினைச்சு உன் மனசுல வச்சு புழுங்கிட்டு இருக்காதம்மா. அவன் இங்க வருவான். அப்போ நீ இதை நேரா கேளு, மனசு விட்டு பேசு. எல்லாமே கண்டிப்பா சரியா போயிடும். இப்போதைக்கு நீ தைரியமா இருமா. ரேணுகா கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை வெளியே அனுப்ப முடியும்னு சொல்லிட்டாங்க. அவ சீக்கிரம் கண்ணு முழிக்கணும்னு வேண்டிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. நான் வரேம்மா, பாத்துக்கோமா, பத்திரம். சார் போலாம் மேடம். நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன். அப்பவே நீ மட்டும் முடியாதுன்னு சொல்லி இருந்தனா நானாவது போயிருப்பேன். பண்றேன்னு சொல்லிட்டு போய் சும்மா அப்படியே நின்னுட்டு வந்திருக்க. அப்பவே அவ கதை முடிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோயேன். வீட்ல இருந்து வரும்போதே உயிர் இல்லாம தான் வந்தான்னு டாக்டர் சொல்லி இருந்திருப்பாரு. மல்லி தான் கொலை பண்ணான்னு முடிவும் ஆயிருக்கும். இந்நேரம் மல்லி தான் கொலைகாரின்னு நம்ம எல்லாருமே சேர்ந்து அப்படியே முத்திர கூட குத்திருக்கலாம். இப்ப பாத்தியா எவ்ளோ திமிரா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அவ பாட்டுக்கு வந்து நிக்கிறா. எல்லாம் உன்னாலதான் வந்தது. நான் தான் பயமா இருக்குன்னு சொன்னேன்ல. பயப்படுறவ பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது. வசதியான வாழ்க்கையும் வேணும், ஆனா கையும் கரப்படக்கூடாதுன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இனிமே என்ன பண்ண முடியும்னு தெரியல. விஜய், நிஷா எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த நிஷா வேற கழுகு மாதிரி அக்காவே காவல் காத்துட்டு இருக்கா. என்னத்த சொல்ல நானு? ராஜிமா, நிஷா வரா. இருந்தாலும் மல்லிக்கு இப்படிலாம் ஒரு வன்மை இருக்கவே கூடாது. அவ மனநலம் சரியில்லாதவ. அவளை போய் இப்படி பண்ணி வச்சிருக்கா பாரு. மனநல சரியில்லாததுனாலதான் ஏதோ சொல்ல முடியாது. அதனாலதான் அப்படி பண்ணிருக்கா. என்ன நிஷா, டாக்டர் ஏதாவது சொன்னாரா? அப்ப சொன்னதுதான். 24 hours கழிச்சுதான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. எங்களாலே இதை தாங்கிக்க முடியல. கூட பிறந்த தங்கச்சி நீ எப்படி தாங்கிக்க போறன்னு தான் நாங்க இப்ப பேசிட்டு இருந்தோம். அம்மா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நான் போய் கேண்டீன்ல காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்ச நேரம் அக்காவை பாத்துக்கிறீங்களா? ரேணுகா கூட இப்ப யாரு இருக்கா? நர்ஸ் தான் என்ன பாத்துக்க சொல்லிட்டு போனாங்க. இப்ப அக்கா தனியா தான் இருக்கா.
நான் பாத்துக்கிறேன் நிஷா. நீங்க போய் காஃபி குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி உதவியா இருக்கிறதுக்கு தானே சொந்த பந்தம் எல்லாம். நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ரஞ்சி, கூட்டிட்டு போயிட்டு வா. வா போலாம். ரஞ்சிதா, மல்லி இந்த முடிவுக்கு போவான்னு நான் நினைக்கவே இல்ல. அவளுக்கு கொஞ்சம் பொறாம இருக்கு. அக்கா திரும்ப வந்ததுல அவ கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா கொலை பண்ண நினைப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. ஆனா நாங்க அப்படி நினைக்கல நிஷா. நாங்க அவ கூடவே இருக்கோம்ல, எங்களுக்கு அவளோட குணம் நல்லாவே தெரியும். நம்ம முன்னாடி தான் நல்லவ மாதிரி நடிப்பா, ஆனா தனியா இருக்கும்போது வேற மாதிரி நடந்துப்பா. என்னையே போட்டியா நினைச்சு அவ என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? கொஞ்சமாவது எனக்கு ஹிண்ட் கொடுத்திருக்கலாம்ல. என் அக்காவை நான் எங்க வீட்லயே வச்சிருந்திருப்பேன். ச்சே, என் அப்பா தான் அந்த மல்லிய ரொம்ப நம்பிட்டாரு. என் அக்கா எப்படியாச்சும் பொழைச்சு வந்துடணும், இல்லனா என் அப்பாவை உயிரோடவே பார்க்க முடியாது. ஆமா, உங்க அப்பாவுக்கு விஷயத்த சொல்லிட்டியா? என்னாச்சு நிஷா? ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். ஏய் நிஷா, நிஷா என்ன விஷயம்னு கேக்குறல்ல? சரி, நேராவே போய் சொல்லிடலாம். அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்னன்னா, நான் உள்ள வந்து பாக்குறேன். அப்போ தலகாணி விலகி தலை ஒரு பக்கமா சரிஞ்சு படுத்திருந்தா, அதான் தலகாணிய சரியா வச்சிட்டு இருந்தேன். அப்படியா? தலகாணி எப்படி விலகும்? ஒருவேளை கண் முழிச்சிருப்பாளோ? இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. தெரியல, எப்படியோ விலகிருச்சு. அதான் சரி பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே, சரி பண்ணுங்க. அதுக்குள்ளேயா காஃபி குடிச்சிட்டு வந்துட்டீங்க? இல்லம்மா, என் போன் இங்க வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்க வந்தேன். ஓ சரி, பத்திரமா பாத்துக்கோங்க, போயிட்டு வரேன். சரி. ஐயோ,
ராஜிமா என்னாச்சு? ஐயோ ஜஸ்ட் மிஸ். இல்லனா அவ்வளவுதான். தலகாணிய வச்சு அவ முகத்தை அழுத்திட்டு இருக்கேன். அவ வந்து நிக்கிறா. ஏய் நீ எதுக்கு அவளை வரவிட்ட? நான் எங்க வரவிட்டேன்? பேசிட்டே இருந்தவ திடீர்னு வரேன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டா. நான் பயந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணேன். உங்க போன் ரீச் ஆகல. ஷோ, நல்ல வேலை. என் நேரத்துக்கு நான் கையும் களவுமா மாட்டிருப்பேன் தெரியுமா? ராஜிமா, எனக்கு என்னவோ நீங்க வம்ப வேலைக்கு வாங்குறீங்களோன்னு தோணுது. இந்த மர்டர் அட்டெம்ப்ட் எல்லாம் வேண்டாம். விட்டு அவங்களே செத்துருவாங்க. எதுக்கு நாம இவங்களை கொலை பண்ணி அந்த பழிய வேற நாம சுமக்கணும்? முன்னாடி எனக்கும் தோணல, ஆனா இப்ப தோணுது. சரி விட்டுருவோம். என்ன ஒண்ணு, கொலைனா மல்லிக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும்னு பார்த்தேன். இப்பயும் ஒரு பிரச்சனையும் இல்ல. கொலை முயற்சிக்கும் 6-7 வருஷம் கிடைக்கும் தான். ஆமா இல்ல? சரி விடு பாத்துக்கலாம். நீ போ, உன்னை நிஷா மறுபடியும் தேடி வர போறா. போ போ வர ராஜிமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.